ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். நம்ம பிரசன்னா ஜாயின் பண்றாரு. ஒரே முட்டில எல்லாம் ஸ்ட்ராப்பிங் இருந்தது, இன்ஜுரி ஆயிருக்கு. பிரசன்னாவோட இன்ஜுரி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அப்புறமாவா அது முதல்ல பண்ணலாமா? சரி, அப்புறமா ஸ்ரீலங்கால இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒயிட்ஸ்ல விளையாடி இருக்காங்க, பிராக்டிஸ் மேட்ச் விளையாடி இருக்காங்க. குர்னூர் பிரார் அவர் பயங்கர இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு பிராக்டிஸ் கேம்ல அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை தவிர ஏதோ இங்கிலீஷ்காரர் யாரோ, அவர் பேர் என்ன, ஏதோ ஜேபி மார்கனா, ஜேபி மார்கன், அது 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 ஏதோ. அப்புறம் ஹார்திக் அவர் இல்ல, நான் கர்நாடகா பக்கம் போறேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நியூஸ் வருது. ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஸ்ரீலங்கா ப்ரிவியூ பண்ணுவோம், பீடாக் இன்ஜுரி பண்ணுவோம். பீடாக் என்னையா எப்படி இருக்க? கால்லாம் ஒரே போட்டோலாம், பேண்டேஜோட போட்டோலாம் அமிச்ச. சிபிஎல் உங்களுக்கு இன்னும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கல, எப்படி கிரச்சஸோட போயிடுவியா உன்னோட கமிட்மெண்ட் லெவல்ஸோட? ஒன்னே ஒண்ணுதான் இப்பதான் சொல்றேன். நிறைய எனக்கு அந்த அனாட்டமி அதெல்லாம் எக்ஸ்பர்டீஸ் இல்ல. நிறைய மேட்ச் பார்ப்பேன், 2 பிளேயர்ஸ் கொலைட் ஆவாங்க, ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போவாங்க. ஆனஸ்டா சொல்றேன், என்னடா 2 பேர் மோதினத்துக்கு ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நிறைய டைம் தெரியாம தப்பு கணக்கு போட்டிருக்கேன். கடவுள் கரெக்டா எனக்கு பாடம் என்னன்றது காமிச்சிட்டாரு. ஏன்னா பார்ப்பேன், ஒரு கேட்ச் பிடிக்க போவாங்க, 2 பேரும் போது அப்படியே விழுந்து அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. லைட்டா ஒரு மோது, 2 பக்கமும் ஃபிட்னஸ் ட்ரெயினர், ஒரு பக்கம் ஷெப்பர்ட், ஒரு பக்கம் மோதுனாங்க. இப்ப பார்த்தா காஃப்ல டியர் இருக்குன்றாங்க, நீ கேப் டேமேஜ் ஆயிருக்குன்றாங்க, டோல நிறைய பிளட் கிளாட்டுன்றாங்க, நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நொண்டி கட்டை கொடுத்துருக்காங்க. எங்க மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு தங்கம் யாருமே கிடையாது. இந்த மாதிரி உன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு, நீ ஊருக்கு போறதா இருந்தா ஊருக்கு போயிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு டிராஃபி ஜெயிச்சு கொடுத்துட்ட அப்படின்னாங்க. நொண்டி கட்டையோடய நான் வருவேன் மேட்சுக்கு, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டிசைடட் டு ஸ்டே. பட் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லெசன். ஒரு விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னா அது நீ உன்னோட புத்திசாலித்தனத்தை கொடுக்காதன்னு. தேங்க்ஸ் காட் ஃபார் டீச்சிங் மீ அ லெசன். நம்ம லைஃப்ல லேர்னிங் எப்பவுமே ஸ்டாப் ஆகாதுல்ல பீடாக். அதாவது நம்ம when we அடிக்கடி சொல்றதா, when we think we are on top of the world, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது டெஃபினட்டா அதுக்கான லெசன்ஸ் நம்மள சேரும், அதுல சந்தேகமே கிடையாது. அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே வேல்யூபிள் லெசன்ஸ் நம்மள சேரும் பீடாக். நான் நிறைய நம்ம இன்ஜுரிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப ரீசெண்டா கூட நம்ம சிஓஇ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லட்சுபாய் அவர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு ஆன் வாட் இட் இஸ். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, they're not willing to take the job னு ரீசெண்டா போட்டிருக்காரு. இதெல்லாம் சொல்லும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஇட்டரேட். ஓகே, அதான் இப்ப நம்ம ஐபிஎல் எல்லாம் போன வருஷம் ஆகும்போது கூட சிஎஸ்கே இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அதை பத்திலாம் நம்ம டாபிக்ஸ் பேசும்போது நம்ம ஐ வாஸ் பிரிட்டி கேண்டிட் அபவுட் வாட் ஐ வாஸ் சேயிங். அதாவது பிளேயர் இன்ஜுரி அப்படிங்கறத சம்டைம்ஸ் பிளேயர் மேல ஃபால்ட்டாவும் பார்க்கலாம். பட் த்ரூ அவுட் த இயர் ஒரு ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங் ப்ரோட்டோகால், ரீஹாப் ப்ரோட்டோகால் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எனக்கு என்ன பண்ணாருன்னா, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, உனக்கு ஆக்சுவலி நான் சொல்ல போதெல்லாம் புரிஞ்சுதான் தெரியல. லெஃப்ட் நீ டீஜெனரேட்டட் நீ. எனக்கு ஐ ஹேட் இஷ்யூஸ். ஏன்னா கன்சிஸ்டன்ட் பிவட் அண்ட் டார்க்னால உள்ள லூஸ் பாடியெல்லாம் இருக்கும். ஐ மீன் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியுமா என்ன எதுவும் தெரியாது. தெர் இஸ் லூஸ் பாடி ஆசிலேட்டிங், கால்சிபிகேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. 32 years இட் வில் ஸ்டார்ட். ஸோ என்னோட ரைட் லெக் தான் பயங்கர ஸ்ட்ராங் லெக். என்னோட ரைட் லெக் தான் என்ன தூக்கின்னு போச்சு கடைசி 5 years ஆஃப் மை கரியர். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி ஒர்க் லோட் காரணமாக ரைட் லெக் கேவ் அப். எனக்கு எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் ஒரு ரொம்ப சூப்பர் சர்ஜன். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட். செம்மையா எனக்கு அவர் தான் லெஃப்ட் நீயும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சர்ஜரி முடிஞ்ச உடனே என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அதுக்கு முன்னாடி அவருக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டோரி. பரத் அருண் பாஜி தெரியும்ல உனக்கு? அருண் பாஜிக்கு அவருக்கும் இன்ஹெரிண்ட் நீ இஷ்யூஸ் இருக்கு. அவரும் நீ சர்ஜரி பண்ணாரு. அவரு நீ சர்ஜரி பண்ணோன்னா நானும் அவரும் கல்கட்டா கேகேஆர் சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி நாங்க 2 பேர் பேசிக்கிறோம். அப்ப அருண் பாஜி சொன்னார், என்ன பாஜி எப்படி பாஜி இருக்கு, நீ சர்ஜரி எல்லாம் போச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஹோப் யூ ஆர் ஃபைன், பாத்துக்கங்க பாஜி உடம்ப அப்படி இப்படின்னு. அப்படி சொன்னாரு, தம்பி இந்த வீட்டுல எல்லாம் டீப்பாய் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோபா மேஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பண்ணாங்க தம்பி அப்படின்னா. என்ன பாஜி சொல்றீங்க அப்படின்னா, அதாவது அவரை கவர் பண்ணிட்டாங்களாம். கவர் பண்ணிட்டு முட்டியை பார்க்க முடியாதான் அவரால், சுத்தியில எடுத்து பட்டா ஒரு ஓவர் எக்ஸாஜரேஷன் வச்சுக்கோ. இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் வச்சுக்கோ, ஒரு ஃபன்னுக்காக அதை எடுத்து டமால் அடிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி பெயின் கில்லர் இருந்ததுனால தெரியல தம்பி, சுத்தியல லிட்டரலா ஒரு கார்பெண்டரோ இல்ல ஒரு பிளம்பரோ வேலை செய்யற மாதிரி அதை சுத்தி வேலை செய்யறாங்க தம்பி. பார்க்கவே பயமா இருந்தது. ஆனா ஓகே, இப்ப நான் அவர் ஹை ஸ்பிரிட்டட் ஒரு ஹாப்பி மேன். அவர் ஒரு ஸ்டோரியை அதாவது ஒரு கஷ்டமான ஸ்டோரியை கூட ஹியூமர் லேஸ்டா சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப ஃபன்னி பர்சன். எதுக்கு நான் சொன்னேன்னா, என்னோட சர்ஜன் நான் சர்ஜரி முடிச்ச உடனே தெரியுமா சொன்னாரு, டைட்டா கட்டிடுவாங்க. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வித் நீ சர்ஜரி என்ன அப்படின்னா, உன்னோட நீக்கு மேலேயும் கீழ்ப்பகுதியும் நல்லா டைட் பேண்டேஜ் போட்டுருவாங்க. ஸோ உன்னால மூவே பண்ண முடியாது. அது சர்ஜரி பண்ணதுனால மூவ் பண்ணாம இருந்ததுனால என்ன ஆகும்னா மசில் வேஸ்டேஜ் அப்படின்னுவாங்க.
நீ வந்து எவ்வளவு வருஷமா 38-40 வருஷமா நீ பில்ட் பண்ண மசில், உன் கால்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே நீ இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட தமிழ்நாட்டுல அவருக்கு சர்ஜரி, இந்த நீ சர்ஜரி, அவரோட டிஸ்கஸ் பண்ணுவேன். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிற மாதிரி, ஒரு கிரிக்கெட்டரோட மனசு ஒரு ஸ்பின்னரோட மனசு புரியுற மாதிரி அவர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி எனக்கு வலி இருக்குடா, நீ எப்படிடா இருக்க அப்படி இப்படின்னு சும்மா. அவர் அப்கோர்ஸ் ரொம்ப யங்கர். த யங்கர் யூ ஆர் யூ வில் பவுன்ஸ் பேக் ஃபாஸ்டர். அப்ப வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட அந்த நீ சர்ஜன் சொல்றாரு, நான் உள்ள போனேன். உள்ள போனதுக்கு அப்புறமா உங்க மினிஸ்கஸ்ல கொஞ்சம் அந்த டயர் இருந்தது, அதை நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கார்டிலேஜ்ல கொஞ்சம் நிறைய அங்கங்க டேமேஜ் இருந்து, ஸோ அதை ஸ்லைஸ் பண்ணி ஃபுல்லா கிளீன் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹீல் பண்ண ஒரு ஐட்டம் உள்ள வச்சிருக்கேன், அந்த ஐட்டம் தானே இதுவாகி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னாரு. ஸோ பேசிக்லி உள்ள போய் பட்டி டிங்கரிங்லாம் பார்ப்பாங்க. இந்த மசில் வேஸ்டேஜ் ஆனதுனால த மசில் வேஸ்ட் will it ever be your best strength அப்படின்னா நோ, in a lifetime நோ. ஸோ அதனாலதான் நான் சொல்லுவேன், எனி பீப்புள், அதாவது ஒரு ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களோ இல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இருக்கிறவங்களோ, த கைண்ட் ஆஃப் ஹார்ட்ஷிப், அந்த பாடி கோ த்ரூ பண்ண கிரைண்டும் ஹார்ட்ஷிப்பும் இஸ் அன்இமேஜினபிள். அதை இறங்கி பண்ணி பார்க்காதவங்களுக்கு அதெல்லாம் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ ஆல் ஐ வில் சே, வென் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆறாங்க அப்படின்னா, இது நடந்திருக்கு, என்னோட கரியர்லயே நடந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தோஸ் டார்க் டேஸ். உனக்கு இன்ஜுரி ஆகும்போது அது ஏதோ உன்னோட குத்த மாதிரியே பார்ப்பாங்க, குத்த மாதிரியே சொல்லி காட்டுவாங்க, சொல்லி காட்டியிருக்காங்க. மனசுல வந்து ஒடிஞ்சு போயிருக்கேன் நான் அந்த டைம்ல எல்லாம். அதுல இருந்து பவுன்ஸ் பேக் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி யாராவது இன்ஜுரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிசிக்காலிட்டி இஸ் அ பிக் காம்பனன்ட். அந்த மாதிரி ஆறவங்களுக்கு எல்லாராலையும் அவங்களோட ஷூல உட்காந்து வச்சு எம்பத்தி கொடுக்க முடியாது. எம்பத்தினா என்னன்னா, இன்னொருத்தர் ஷூலயே போய் நின்று அவங்கள மாதிரியே ஃபீல் பண்றது, அது ரொம்ப கடினம், எல்லாராலையும் முடியாது. த லீஸ்ட் வி கேன் டூ இஸ் கொஞ்சம் சிம்பத்தி. ஐயோ அவன் கஷ்டப்படுறியா, மனப்படுத்தப்படுறியா, பிசிக்கலா வலிக்குதா அப்படிங்கிறது தான் மை சிம்பத்திஸ் ஃபார் யூ பிடாக். பட் அட் த சேம் டைம் எல்லாத்துலயுமே ஒரு லேர்னிங் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒரு பிளேயரோட சைடை ஒன்னால இதுல இருந்து பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். என்னதான் நீ கோச், என்னதான் அனலிஸ்டா இருந்தாலும் அந்த பிளேயர் சைடு இந்த மாடர்ன் டே ஸ்போர்ட்டுங்கிறது உனக்கும் ஒரு வேல்யூபிள் இன்சைட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஆர் கான்ஸ்டன்ட் லேர்னர். I wouldn't be surprised if this makes you an even better person or an even better mentor. இது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ டாபிக் உள்ள போலாம். பிடாக், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் சிபிஎல் அண்ட் வெல் டன் ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் ட்ரைம்ஃப். ஸ்ரீலங்காவை எதிர்கொள்றாங்க இந்தியாவுக்கு நியூ டெஸ்ட் சேலஞ்ச். ஈவன் தோ இது ஒரு மார்க்கி சீரீஸ் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்டி கூட, இந்தியாவுக்கு இது ஒரு மார்க்கி சீரீஸ்ன்னு சொல்லலாமா? டெஸ்ட்டை ரிவைவ், அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட்டை ரிவைவ் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி. ஸ்ரீலங்கா எப்படி பொசிஷன் ஆயிருக்கு, ரங்கனா ஆகிறதுக்கு அப்புறம் அவங்களும் இந்த ஹோம்ல டாமினன்ஸ் கிரியேட் பண்ணல. Where do you see this series going? இந்தியா எப்படி பாக்குறாங்க சீரீஸ்ல? ஆஷா, WTCன்றது நம்ம கேபினெட்ல இல்ல ஆஷா. ஒரு டெஸ்ட் கூட டிரா கூட பண்ண முடியாது இந்தியா. இந்தியா cannot afford to draw a single test match. ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா மூக்க நுழைக்கிறான், ஒரு பக்கம் நியூசிலாந்து மூக்க நுழைக்கிறான். உனக்கு இங்கிலாந்து வந்து ஒரு டிட்டர்மெண்டா இருக்கான், எவனோட ஆடினாலும் பாயிண்ட் உனக்குன்னு. அவன் எவனோட ஆட போறானோ, இப்போ பாகிஸ்தானோட ஆட போறான், அவன் வேற ஒரு ஜெயிச்சு விட்டு அவன் வேற மல்லு கட்டுவான், நானும் வரேன் ரேஸுக்குன்றதுனால இந்தியா cannot afford to lose a single test match. நீங்க சொன்னது ஒன்னே ஒன்று ரைட்டு. அந்த முரளிதரனோட வாய்டு வந்து ரங்கநாயராத் வந்து பியூட்டிஃபுல்லா ஃபில்அப் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த பிரபாத் சேசூரியா வந்தாரு. ஆனா ரங்கநாயராத் கிளாஸ் இஸ் மிஸ்ஸிங் இன் ஸ்ரீலங்கா. ஒரு ஸ்பின்னர் இல்ல, ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் ரமேஷ் மெண்டிஸ் இருக்காரு. பட் இருந்தாலும் கேன் தே ரன் த்ரூ அ டீம் லைக் இந்தியா? லாட் ஆஃப் பீப்புள் பி ஆஸ்கிங், யோ என்னையா பேசுற, அஜாஸ் பட்டேல் வச்சுட்டு செஞ்சுட்டு போனாங்க, சைமன் நார்மரை வச்சுட்டு செஞ்சுட்டு போனாங்க. ஐ அக்ரி, but I feel it is going to be extremely difficult for Sri Lanka. எந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுக்க கால் பாளமா உடஞ்சி திரும்பும். ஒரு டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சண்டிமல் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு ரங்கநாயராத் வந்து நோண்டிட்டாரு உங்களை 4th இன்னிங்ஸ்ல 168 டார்கெட். எவ்வளவு ரன் அடிச்சாலும் திருப்பி அடிக்க முடியாது கால்ல. இப்ப இந்தியா எப்படி போறாங்க பிளேயிங் லெவல்ல? ஐ வில் டெஃபினெட்லி see இந்தியா winning the series 2-0. ஆனா இந்த மாதிரி சொல்லிதான் பலர்னு செருப்பால் அடிச்சு அமிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஸ்டில் ஐ வுட் சே, seeing the team, seeing the conditions, India will have a chance to win 2-0. அதாவது நமக்கு நிறைய தடவை தோணும், நம்ம பயத்தை வந்து நம்ம பெருசா பாக்குறதுனால இன்னொருத்தன் பயம் நமக்கு தெரியாம போயிடும். அதாவது இந்தியாவுக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு அந்த பக்கம் கஷ்டம் தான். அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இல்ல. எஸ்பெஷலி இந்த இந்தியன் பேட்டிங் லைனப், யசஸ்வி ஜெயஸ்வால், ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர் அப்கோர்ஸ் இல்ல, ரவீந்திர ஜடேஜா, மானவ் சுதார், யாராவது விட்டுறானா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ஹர்ஷ் துபே, குர்னூர் பிரார், 5-6 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் போலிங் லைனப். இன்ஃபேக்ட் பிராக்டிஸ் மேட்ச் நீ பாத்தியான்னு தெரியல, ஹைலைட்ஸ்லாம். ரமேஷ் மெண்டிஸ் சூப்பர் போலர். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய எக்ஸிஸ்டிங் ஸ்பின்னர்ஸ் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்களால சம்ஹவ்
அந்த லைனுங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது லெங்த் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பின்னர்ஸ்லாம் பழைய காலத்து ஸ்பின் கோச்சஸ் அண்ட் ஸ்பின் போலர்ஸ்லாம் நான் விவி குமாரோட எல்லாம் பேசுவேன். முதல்ல நான் கோச் நான் லேர்ன் பண்ணும்போது விவி குமார் சொல்லுவாரு, ஜெனரிக்கா சொல்லுவாங்க லெங்த் இஸ் மேண்டேட்டரி, லைன் இஸ் ஆப்ஷனல் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்பின்னர் வந்து லெங்த்தை கரெக்டா புடிச்சே ஆகணும். டிரைவிங் லெங்த்தோ ஷார்ட் பாலோ நீ கொடுக்க கூடாது. லைன் ஆப்ஷன். உனக்கு வேணுமா ஸ்டம்ப்ல போடணுமா, ஓகே ஸ்டம்ப்ல போடு. கொஞ்சம் வெளியே தூக்கி போடணுமா, வெளியே தூக்கி போடலாம். காலுக்கு வெளில போடணுமா, நெகட்டிவ் போடலாமா, போடலாம். பட் எவர் சின்ஸ் டிஆர்எஸ் ஐ ரிப்பீட், லைன் இஸ் நாட் ஆப்ஷனல். இன்ஃபேக்ட் லெங்த் கூட கொஞ்சம் ஆப்ஷனலா இருக்கு. ஏன்னா இப்ப மாடர்ன் டே டெஸ்ட் மேட்ச் பேட்டர்ஸ் எல்லாம் தே ஆர் ப்ரீமெடிடேட்டிங் அ லாட் ஆஃப் ஷாட்ஸ். இப்ப உதாரணத்துக்கு ரிஷப் பண்ட் வராருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப் பண்ட்டுக்கு நான் ஒரு சில மார்க்கர் வச்சிருக்கேன். ரிஷப் பண்ட் பேட்டை வந்து ஸ்டெடியா தரையில புடிச்சு வச்சுனே இருந்தாருன்னா அவர் டிஃபென்ஸ் ஆட போறாருன்னு அர்த்தம். அவர் இறங்கி அடிக்க போறாருன்னா அடிச்சு பேட்டை தூக்குவார். சோ நான் ஒரு ஸ்பின்னரா எவ்ரி லிட்டில் அட்வான்டேஜ் கெயின் பண்ணணும்னு பார்ப்பேன், நிறைய ஹவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ ரிஷப் பந்துக்கு எவ்வளவு முடியுமோ வெளியே தூக்கி போடலாம். இப்ப ரிஷப் பண்ட்டுக்கு நான் போலிங் போடுறேன்னா ஸ்டம்ப பிளேலயே வைக்க மாட்டேன். The number of times he gets out LBW or bowled early on is quite minimal. நீ வெளியே தூக்கி 10வது ஸ்டம்ப்ல போட்டுனே இரு, ஏய் எவ்வளவு நேரம் ஆடுவர் அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் சிமிலர் பிளேயர், they cannot play defense for a long period of time. இப்படி இருக்கும்போது you have a quality spinner who can execute the same thing monotonously for a long period of time. அது ஸ்ரீலங்கா கிட்ட இல்ல. இந்தியா கிட்ட ஸ்லைட்லி பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். வித் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா, மானவ் சூதாரோட குவாலிட்டி, குல்தீப் யாதவோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கைல் அண்ட் மிஸ்ட்ரி, இந்தியாவோட போலிங் பெட்டர் சூட்டட் ஃபார் தீஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. இஃப் இந்தியாஸ் பேட்டிங் ரியலி ஸ்டெப்ஸ் அப், இந்தியாவோட பேட்டிங் நான் ஸ்ரீலங்கா சைட்ல உட்காந்தேன்னா இந்தியா பேட்டிங் எப்படி உடைக்கணும், இந்தியா பேட்டிங்கை உடைக்கிறதுக்கு பெஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, பால் திரும்பணும். டே ஃபர்ஸ்ட் ஹவர்ல இருந்து பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி திரும்பிச்சுன்னா ஸ்ரீலங்கா ஹேவ் தேர் பெஸ்ட் சான்ஸ். டு ஸ்ரீலங்கா ஹேவ் ஸ்பின் ஸ்டாக்ஸ். நம்ம ஸ்ரீலங்காவோட ஸ்பின் ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பிடாக், நீ என்ன நினைக்கிற, ஹவு டு தேர் ஸ்பின் ஸ்டாக்ஸ் மேட்ச் அப் அகேன்ஸ்ட் இந்தியா? அந்த ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்களா, மேட்ச் வினிங் ஆஃப் ஸ்பின்னர் ஸ்ரீலங்கா? மேட்ச் வினிங் ஆஃப் ஸ்பின்னர்னு சொல்ல மாட்டேன், பட் ரமேஷ் பெண்டிஸ் வந்து பெரிய ஃபிங்கர்ஸ் சுருட்டு திரும்பும் பால். இந்த பிரபாத் ஜெயசூரி அப்படின்னா ஒரே இடத்துல போட்டுட்டே இருப்பாரு. அண்ட் தென் தெர் இஸ் a லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் சோனுல் தினுஷா, ஒரு டீசென்டான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். தனஞ்சயா டி சில்வா இஸ் a பேட்டிங் ஆல்ரவுண்டர் who is also an able spinner to bowl. இதுல த்ரெட்ன்றது இப்ப ரங்கநாயர் அது பாத்தீங்கன்னா இந்த கிரீஸ் யூஸ் பண்ணி சாவடி. பை த வே அவங்க ஸ்குவாடோட ஸ்டாக்கப் பாத்தியா நீ? நான் ஆக்சுவலி அவங்க ஸ்குவாடோட ஸ்டாக்கப் பார்க்கல, ரொம்ப நாளா தேடினே இருந்தேன். அவங்க ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, நீ பாத்தியா? நான் பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன். ஸ்குவாட் வந்து அவங்க யாருக்குமே கோச்சுக்க தெரியாதான் அவங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டாங்களா, அனலிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாஸுக்கு முன்னாடி தான் எழுதி கொடுக்க போறாங்க நான் பிளேயிங் லெவனை. அந்த மாதிரி பிளேயிங் லெவன் ஓகே 15 அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா? எதுவுமே அனௌன்ஸ் பண்ண போறது இல்ல. அந்த 15 வந்து ஆகஸ்ட் 15 தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா யாரு என்ன இருக்காங்கன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ண மாட்டாங்க இந்தியா அப்படின்னு. இதான் யோசிச்சு பாராஷா, நான் வந்து ஒரு 12 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அனலிஸ்டா இருந்திருக்கேன். நான் எப்படின்னா ஒரு சீரீஸ் முடிச்சு அடுத்த நாள் போன உடனே டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன், டீமை அனௌன்ஸ் பண்றாங்க. 12ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் டீமே அவன் அனௌன்ஸ் பண்ணலன்னா பாவம் அந்த அனலிஸ்ட் என்னதான் பண்ணுவான் நீங்க யோசிச்சு பாரு. இப்ப எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீலங்கால யாரெல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆடணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாரும் கால் போயிடலாம். காலையில அப்படியே வரிசையை நிக்க வச்சு 11 எடுத்துக்கலாம். இப்படிதான் டீம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நிஷான் மதுஷ்கா இஸ் கோயிங் டு ஓபன் வித் லஹிரு உதாரா. நம்பர் ஆடுறாமச்சி அந்த நிஷான் பிளேயர், அவனை பத்தி மட்டும் பேசலாம். நிஷான் என்ன சொன்ன, நிஷான் தனுஷ்கா நல்ல பிளேயர். மதுஷ்கா இந்த மேட்ச் பிராக்டிஸ் கேம் கூட பயங்கரமா ஆனா, செம்ம குவாலிட்டியா தெரியறான். இவன் ஆட மாட்டானா? பத்தும் நிசங்கா. நான் இப்ப சொல்லிடுறேன் எங்க சொருக போறீங்க நீங்க அவரை, நீங்க சொல்லுங்க இடம் இருந்தனா. இஸ் கோயிங் டு ஓபன் வித் லஹிரு உதாரா who is also technically sound and attacking. Number 3 Dinesh Chandimal, number 4 Kamindu Mendis, number 5 Dhananjaya De Silva. Kushal Mendis was ruled out of LPL due to injury. அவர் ஆடலன்னா his place will go to பசிந்து சூரிய பந்தாரா. இன்னொரு ஒரு நாள் முழுக்க டிஃபென்ஸ் ஆடுற ஒரு பிளேயரு, எப்படி போட்டாலும் நிறுத்துவாரு. செவுரா நான் வாலு அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு பிளேஸ்ல பிராக்டிஸ் கேம் சுமாரா தான் மச்சி ஆடினான், ரொம்ப ஆவரேஜா தெரிஞ்சான். இல்ல அஷா, அது நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். பட் நாளெல்லாம் டிஃபென்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆளு.
மெண்டிஸ் இல்லைன்னா மெண்டிஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. தட்ஸ் வை இஸ் ரூல்ட் அவுட் ஃபார் எல்பிஎல் காஷன்கா இது பண்ணிட்டாங்கன்னா. தென் ஃபாலோட் பை சோனுல் தினுஷா, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், able batsman who can bowl a very good left arm spinner, followed by Ramesh Mendis who can also bat, followed by Milan Ratnayake, அவரும் நிறைய அடிச்சிருக்காரு. கீழே வந்து பிரபாத் ஜெயசூர்யா அண்ட் அசிதா பெர்னாண்டோ. இதுதான் வந்து அவங்களோட ஸ்குவாடா இருக்கும். மெண்டிஸ் உள்ள இருந்தாருன்னா மெண்டிஸ் உள்ள வந்துருவாரு. வேற பத்தும் நிசாங்காவை நீங்க எங்க ஆடுவீங்க நீங்க? ஏன்னா மதுஷ்காவும் சரி, லைரு உதாரா ஸ்கோர்ட் பிக் டாடி 100 அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 188. அவரை விட முடியாது. இந்த மதுஷ்கா பார்த்தாலே டாப் கிளாஸா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நீங்க எங்க கொண்டு போய் ஆடுவீங்க பத்தும் நிசாங்காவை? சரி, இன்னொரு அதாவது ரெண்டு மூணு பிளேயர்ஸை பத்தி நான் எடுத்துட்டு வரேன் டாபிக் அப்பீடா. ஃபர்ஸ்ட் வந்து நீ சண்டிமால் அண்ட் ரெண்டாவது பசிந்து. எனக்கு அவன் பேர் பசிந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பசிந்து ஆடுறதுக்கு பதிலாக நீ சண்டிமால விக்கெட் கீப் பண்ண வச்சேன்னா யூ கேன் பிரிங் இன் ஹை குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். நான் ஜெனுவினா ஃபீல் பண்றேன், ரொம்ப வருத்தப்படுவேன். ஸ்ரீலங்கால எனக்கு ஒரு சின்ன சே இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பையனை எடுத்துன்னு வருவேன். சஹான் அரச்சகே அவுட்ஸ்டாண்டிங்கா போடுவாரு. ஆஸ்பின் ஓகே, அது விடு. பட் சஹான் அரச்சேகோட பேட்டிங் இஸ் ஜஸ்ட் ஃபண்டாஸ்டிக். ஏன்னா இந்தியா வந்து நீ கவுண்டர் பண்ண போறது ஒரு நல்ல ரெகுலேஷன் ஆஸ்பின்னர் இல்லாதனால குல்தீப் யாதவ் மட்டும் கவுண்டர் பண்ணும், ஜடேஜாவை கவுண்டர் பண்ணுங்கிறதுனால ஐ வில் டெஃபினெட்லி லுக் அட் சஹான் அரச்சகே டு கெட் இன் டு த 11. இதுக்கப்புறமா வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் நான் ஒன்னு யோசிச்சது என்னன்னா துனித் வெள்ளாலகே. எப்படிடா நீ இப்படி யோசிக்கிற? துனித் வெள்ளாலகே கேன் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் யுவர் பேட்டிங். ஒரு வாஷிங்டன் சுந்தர் இந்தியாக்கு என்ன பண்றாரோ, எக்ஸ்டெண்ட் பேட்டிங் டவுன் தி ஆர்டர், கிவ் அ டர்னிங் ட்ராக் and use his bowling also to be able to be effective. But ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இத்தனை லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா வேணுமா அப்படின்னு யோசிச்சனா சோனல் தினுஷாவோட பெட்டர் bowler இல்ல துனித் வெள்ளாலகே. நான் பார்த்தேன் தினுஷாவை. I just feel like he's a better bowler மாதிரி எனக்கு ஒரு feeling. தினுஷா better batsman than வெள்ளாலகே better bowler than தினுஷா. You can pick whoever you want. And தினுஷா scored 92 against West Indies in the last test match in West Indies. அதனால கேரி கர்ஸ்டனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அந்த கண்டினியூட்டியில போறக்கூடிய ஒரு ஆளு. இப்ப நீங்க ஒரு பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பழுத்து போய் கீழே விழுற வரைக்கும் கேரி கர்ஸ்டன் உங்களை விட மாட்டாரு. அதனால நான் வந்து அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த அரச்சிகை நீங்க சொன்னது வந்துட்டு அரைச்சிருவாரு விட்டு. பேட்டிங்கும் ரொம்ப நல்லா ஆடுவாரு. பேட்டிங் எப்படி பாசிட்டிவா ஆடுவார் ஆஷா. எங்க டீம்ல தான் இருந்தார். அந்த கேண்டி டீம்ல நாங்க ஜெயிச்ச போது 2024ல ஒரு செம ஆட்டிடியூடான பையன். வெளியில யார் இருப்பாங்க அவங்க உள்ள வர முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. காசுன் ராஜிதா ஃபாஸ்ட் பவுலர், 2 ஃபாஸ்ட் பவுலர் மேல கால்ல ஆடுறது 2 தேவைப்படாது. அப்புறம் இசித்தா விஜய் சுந்தரா ஆட முடியாது. லைரு குமாரா அங்க ஆடவே முடியாது. விஸ்வ பெர்னாண்டோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் ஆடவே முடியாது. கால்ல 2 சீமருக்கு மேல ஆட முடியாது. ஸ்குவாட்ல வெளில 2 சீமர் உகாச்சிச்சுப்பா. எதுக்கு அந்த தேவையில்லாத ஆணி? சரி, நான் இன்னொரு பிளேயரை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். லஹிரு உடாரா தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ரீசெண்டா ஒரு 180 அடிச்சானா. லஹிரு உடாரா தானே 180. இவங்க 2 பேரும் ஓபன் பண்ணாங்கன்னா பத்தும் நிசங்காக்கு ஒரு ஸ்லாட் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். டூ மச் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு அந்த மிடில் ஆர்டர்ல. ஓகே, நீங்க ஸ்ரீலங்காக்குமே ஒரு புது லேண்ட்ஸ்கேப்பா இருக்கும். வெரி எக்ஸைட்டிங் டைம்ஸ். சரி, ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவை பார்த்தாச்சு. இப்ப இந்தியாவை பத்தி பேசிடலாம். இந்தியா யார ஆட வைக்க போறாங்க? சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். ஓ சாரி, சுப்மன் கில் ஓபனிங் போட்டேன், கேஎல் ராகுல் ஓபனிங். அது ஓடிஐ மோட்ல இருக்கீங்க, அது பரவாயில்ல. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல் will take சாய் சுதர்ஷன் பிளேஸ். அதுல எந்த டவுட் இல்ல. சுப்மன் கில், ரிஷப் பண்ட், துருவ் ஜூரல், ரவீந்திர ஜடேஜா, மானவ் சுத்தார், குல்தீப், சிராஜ். ஒரே ஒரு கேள்வி, ஷரன்ஸ் ஜெயினா, கிருஷ்ணா நீ பேகனே, அது ஒன்னே ஒண்ணுதான். அவர் எப்படி யோசிப்பாரு? கம்பீர் இந்த மாதிரி ஒரு வெர்சடைல் கேரக்டரு, பரவாயில்ல 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆடட்டும்னு நான் அங்க இருந்தேன்னா ஐ வில் பிளே சரண் ஜெயின் இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா. டிஎஸ்பி சாரை மட்டும் ஆட விட்டுட்டு 2வது ஓவர் மானவ் சுத்தாட்ட கொடுத்துருவான் பால. கால்ல உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1.5 நாள் கொஞ்சம் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பேஸ் போலர்ஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. பேஸ் போலர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா தான் யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் த அதர் டீம் பேக் இன் கண்டென்ஷன்றதுனால I would go with all spin attack with DSP sir. Please give your thoughts. ஸ்ரீசாந்த் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கால்ல ஒரு சரியான ஸ்பெல் போட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. கால்ல வந்து ஒரு செம்ம கிராஸ் பிரீஸ் அடிக்கும் ரைட் டு லெஃப்ட் ஃப்ரம் ட்ரெஸ்ஸிங் ரூம். அதை சூப்பர்பா யூஸ் பண்ணா ஸ்ரீசாந்த் அந்த ஸ்பெல்ல. ஒன் ஆஃப் த பெட்டர் ஃபாஸ்ட் bowling spells I've seen in subcontinent conditions. அது if I'm not wrong, வீரேந்தர் சேவாக அந்த டூர்ல அடிச்சார்னு நினைக்கிறேன். அதே டூர்ல தான் ஸ்ரீசாந்த் விக்கெட் எடுத்தான்.
ஆனா இந்த பிராக்டிஸ் கேம் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ பாத்தியான்னு தெரியல, நான் ஃபுல்லாவே கொஞ்சம் பிராக்டிஸ் கேம் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நடைமுறையை வச்சு இந்த இந்தியன் டீம் அந்த பிராக்டிஸ் மேட்ச் ரெண்டுத்தையும் மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணதுல எனக்கு ஒரு சின்ன அவுட்புட் ஒண்ணு கிடைச்சது. கிருஷ்ணா நீ பேகனே அது ஓகே, அதை விட்டுடு. எனக்கு என்னமோ குர்னூர் பிராரை இறக்கி விடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா குர்னூர் பிராரை முன்னாடி அமிச்சு மச்சி நீ அடி, மச்சி நீ அடி அப்படின்னு பேட்டிங் அமிச்சுனே இருந்தாங்க. சோ என்னோட ஃபீலிங் அவனால பேட்டிங்கும் ஆட முடியும், அவனை நம்ம 8ல ஆட வைக்கலாம். சோ குர்னூர் பிரார் தான் நான் விளையாட போறேன் செகண்ட் ஒரு மண்டல யோசிக்காரோட என்ன ஃபீலிங். அந்த ஃபேக்ட் தட் சரான்ஸ் ஜெயினுக்கு ஒரு சரியான பிராக்டிஸ் கேம் இல்லாதனால குவிக்கா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, பண்ணக்கூடாது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். கிருஷ்ணாவும் இல்லாம சரான்ஸ் ஜெயினும் இல்லாம குர்னூர் பிரார் ஆட போறாரோ இந்த டெஸ்ட் மேட்ச்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு ஃபீலிங். இப்ப நீ சொல்லி இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இப்படிதானே நடைமுறை வாழ்க்கை போயிருக்கு. நம்பர் 8 அப்படின்னு சொல்ற தம்பி, நம்பர் 8ல மானவ் சூத்தார் இருக்காரு. குர்னூர் பிராட் சரி 9 தான் ஆட முடியும். சரி 9 இப்ப நீ வந்து குர்னூர் பிராட் பயங்கரமா போட்டாரு பீடாக் இடிச்சுதுன்னு சொன்னா தட் இஸ் a different இது. நம்பர் 9ல if I'm seeing that he can bat and I'm choosing him because that he can give me that extra 15 runs ன்னா அது I beg to differ. If he's batting at number 8, okay, there is a difference in batting at number 8. Number 9ங்கும் போது you should see who is going to suit it. Either பிரசீத் கிருஷ்ணா ஆர் குர்னூர் பிரார், ஒன் ஆஃப் த சீமர்ஸா இல்ல சரண் ஜெயினா. இதுதான் ஒரு ஐடியல் சான்ஸ் ஃபார் யூ டு கெட் சரண் ஜெயின் கோ. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை குல்தீப்புக்கு சரியா விழல, அவங்களுக்கு ஒரு 2-3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கும் போது டப்புன்னு சரண் ஜெயின் எடுத்துன்னு வரலாம். அவரோட ஆவரேஜ் பாருங்க 31 வச்சிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 182 விக்கெட் ஒன்றுமா எடுத்திருக்காரு. இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட்ன்றதுனால திஸ் வில் பி ஐடியல் சான்ஸ். ஏன்னா எஸ்எஸ்சில கொஞ்சம் வந்து ஒரு 3 நாளே கொஞ்சம் மேல போகும் பால். அப்ப 2 ஃபாஸ்ட் பவுலர் நீ ஆடியே ஆணுங்கும் போது திஸ் ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இட் டு கோ வித் ஆல் ஸ்பின் அட்டாக் நான் நினைக்கிறேன். ஐயாசாமி ஃபர்ஸ்ட் எல்லாரும் நீயும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் அது புரிஞ்சுக்காங்க. நான் சொல்லல குர்னூர் பிரார பேட்டிங்காக நம்பர் 9ல ஆடுங்கன்னு நான் சொல்லல. நீ கண்டெஸ்ட் ராங்கா பண்ற. நான் உன்னை என்ன கேக்குறேன்னா, நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கடந்த 1.5 வருஷமா என்ன நடந்திருக்கு? அவனும் பேட்டிங் ஆடுவான், அவளும் பெண் தானே ஆடு அப்படின்னு ஆட வைக்கிறது ஒரு கடமையா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நீ சரான்ஸ் ஜெயினை பத்தி பேசின. நான் ஐ ரியலி ஹோப் ஐ எம் ராங். நான் தப்பா இருக்கணும்டா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னோட கணிப்பு தப்பா போகட்டும் அப்படின்னு ஆசையோட நான் அதை சொல்றேன். சரான்ஸ் ஜெயினும் பேட்டிங் சூப்பரா ஆடுவான். எம்பிக்கு எத்தனையோ அவுட்ஸ்டாண்டிங் ரியர் கார்டு ஆக்ஷன்ஸ் பண்ணிருக்கான். நீ சொன்ன அதே கான்செப்ட் 31 ஆவரேஜ் வச்சிருக்கான். அப்படி சரான்ஸ் ஜெயினை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறதா இருந்தா I would have loved to see Saransh Jain bowl more overs first. ரெண்டாவது I would have loved to see him walk into bat. மனவ் சுதார் முன்னாடி வந்தான், குர்னூர் பிரார் 2 இன்னிங்ஸ்லயும் முன்னாடி வந்து, சிராஜ் எல்லாம் முன்னாடி வந்து, அதுக்கப்புறம் சரான்ஸ் ஜெயின் வந்தான். அப்பனா சரான்ஸ் ஜெயினுக்கு என்ன பிம்பிலிக்கு பிலாபி ஆஸ் ஆஃப் நவுங்கிறது தான் என் மனசுல படுது. அண்ட் ஐ ரியலி ஹோப் ஐ எம் ராங் அண்ட் ஹி போல்ஸ் இன் தட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். எனக்கு என்னவோ தோணுது, நடைமுறை வாழ்க்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது குர்னூர் பிரார் எனக்கு ஒருத்தனை பிடிச்சி போச்சியா குர்னூர் பிரார் அப்படின்னு எனக்கு மனசுல தோணுது. அவனால நம்பர் 9ல பேட்டிங்கும் ஆடுவான், இந்த கண்டிஷன்ஸ்ல லாங் பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லி அவனை விளையாட வைக்க போறாங்கன்னு ஒரு சவுண்ட் ஃபீலிங் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹோப் ஐ எம் ராங் அண்ட் சரான்ஸ் ஜெயின் பிளேஸ். ஏன்னா சரான்ஸ் ஜெயின் ஆடினானா அவன் ஆஃப் ஸ்பின்னரா மட்டும் விளையாடல, அவன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேனா மட்டும் விளையாடல, அவன் ஒரு ரோல் மாடல் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ஸ் ஹார்ட் யார்ட்ஸ்ங்கிறது எல்லாரும் மறக்க கூடாது. அவன் விளையாடினானா இட்ஸ் அ சக்சஸ் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிங் சிஸ்டம். இத்தனை வருஷமா இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சு அவன் விளையாடினானா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுற அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஒரு நல்ல மோட்டிவேஷன். இதுதான் என்னோட தாட் பீடாக். இது ஒரு பக்கம் இருக்கு, ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் இருக்கு. 2-0 அப்படின்னு நீ சொல்லியிருக்க. ஸ்ரீலங்காவால சேலஞ்சே பண்ண முடியாதா இந்த இந்தியன் டீமை எங்க அடிச்சா ஸ்ரீலங்காவால சேலஞ்ச் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் கால்ல டாஸ் ஜெயிக்கணும் ஆஷா. 49 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க, 13 சக்சஸ்ஃபுல் சேஸ் தான் இங்க நடந்திருக்கு. 80% of the wickets has been claimed by fast bowlers, the spinners. That is a very very high rate. Top 10 wicket takers அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது ஒரே ஒரு ஆள் இருக்கட்டும் அப்படின்னு ஜமீந்தா வாஸ் 22 இன்னிங்ஸ் முட்டி உடைய போட்டு 27 விக்கெட் எடுத்திருக்காரு. எங்கால முரளிதரன் 111 விக்கெட், ரங்கநாயராத் 102 விக்கெட், பிரபாத் ஜெயசூர்யா 81 விக்கெட், ரமேஷ் மெண்டிஸ் 64 விக்கெட். முக்கி one of the greatest fast bowlers who played for Sri Lanka picked up only 27 wickets அப்படிங்கும் போது the first and foremost thing win factor என்னன்னா
which team is going to score more runs in the first innings with first 7 batters, they are going to win the test match. டாஸ் ஜெயிச்சே ஆகணும். இதுல என்ன பெரிய விஷயம்னா, அந்த 344 சேஸ் பண்ணாங்க பாகிஸ்தான், பெருக்கியே தள்ளினாரு யூனிஸ் கான். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனா ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் சேஸ் வாஸ் 268 ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, 164. 7 தடவை தான் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 49 டெஸ்ட் மேட்ச்ல டீம்ஸ் ஹவ் அச்சீவ்ட் 250 ஆர் மோர். அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா ஹாஸ் டு வின் த டாஸ். இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, எடுத்த 20 ஓவர்ல பால் ஆட இருக்கும்போது 3 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அடி இறங்கி இறங்கி அடின்றோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம். அந்த T20 மோடுக்கு போயிட்டு அந்த 20 ஓவர்ல 90 ரன் கொண்டு வந்துரு. If they can try and manage to get anywhere between 290 to 320, they've got a chance. பட் அந்த அப்ரோச் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. சில சமயம் ஆனஸ்டா சொல்றேன், ஒரு ஆப்போசிஷன் நீ பாக்குற, their strengths are definitely more than what you have got, even though they have not done well in test cricket. Even though at home போது இந்தியா definitely old edge. இவன் போய் வெஸ்ட் இண்டீஸ்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னா, வெஸ்ட் இண்டீஸை குறைச்சி மதிப்பு இல்லை. நான் வெஸ்ட் இண்டீஸ் has been going through some very very tough times when it comes to test cricketங்கும் போது they are a real underdogs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பேட் டாஸ் அவங்களுக்கு இதுவா வேணும், ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல அடிச்சு நொறுக்கணும். 290 to 320 வந்தா I think they got a chance. ஏன்னா இந்தியாக்கு அந்த டிமெண்ட்ஸ் will be in their head. ஐயோ 320 வந்துச்சா அப்படின்னு அதை பண்ணா ஒரு சான்ஸ் இருக்கு. பட் கிரிக்கெட் இஸ் a game of glorious uncertainties. 2-0 இந்தியா அப்படின்னா பலார்னு அரைஞ்சான் சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஸ்டில் I will go for 2-0 for India. கந்தவடி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு. பாயிண்ட் மார்கன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தென்படுது. இல்ல ஒருவேளை ராக்கி பால்போவா ஆண்ட்ரூ ஃபில்டாஃபா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அடிபடுது. அதை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் கேட்க போற கேள்வி, ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா. இந்தியாவுக்கு ஸ்பின் டிமென்ஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. ஸ்ரீலங்கால சான்ஸே இல்லைங்க. இப்ப இருக்கிற டீம் எல்லாம் ஈஸியா போட்டு பொழந்தெல்லாம் இல்ல. முத்தையா முரளிதரன் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கால அடிக்க இயலாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குர்னூர் பிரார் ஆடுவாரா? அவளும் பெண் தானே, அவனும் பேட்டிங் ஆடுவானே அப்படின்னு அவன் விளையாட போறானா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஏராளமான விஷயங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல அன்ராவல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 டெஸ்ட் மேட்சஸும் போற இந்த 2 டெஸ்ட் மேட்சஸும் இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டிங் ஃபியூச்சரை டெஃபினட்டா அசர்டைன் பண்ணும். இதை நான் ரொம்ப எக்ஸைட்டடா வாட்ச் பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்தியா குவாலிட்டி மேட்ச் ஆடி. ஐபிஎலுக்கு அப்புறமா பெருசா குவாலிட்டி கிரிக்கெட் வரல. லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். மார்க்கெட் டெஸ்ட் சீரிஸ் கிடையாது, பட் தி ஸ்ரீலங்கன் சைட் ஹேஸ் an exciting talent pool in their conditions. ஸ்பின்னிங் விக்கெட்ஸ்ல அவங்க பேட்டிங் டெஃபினட்டா பெட்டரா ஆடுவாங்க. ஹரிசான்டல் பேட் ஷாட்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அப்படிங்கிற போது I really do think this series can count for something. India இந்த சீரீஸை ஜெயிச்சாங்கன்னா it will really up their confidence. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க.